இந்த வீடியோவில் flipkart.comல எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் FLIPKART இந்த மாதிரி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டோட URL உங்களுக்கு வரும். இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, www.flipkart.com. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்துடும். நீங்கள் அல்லது இந்த டைரெக்டாகவே அட்ரஸ் பார்லேயே www.flipkart.comனு கொடுத்து சர்ச் பண்ணி இந்த மாதிரி வரலாம். இங்கே மேலே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்டோட கடைசி பகுதி, அதாவது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிலியேட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இதுக்கு பாருங்கள், அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதன் மூலமாக நீங்கள் இதில் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அஃபிலியேட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் இந்த லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆல்ரெடி அஃபிலியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு இதில் எப்படி நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத இங்கே ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறீங்க, அதுக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே அதே பாஸ்வேர்டு திருப்பி டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபைனலாக இங்கே ஐ அக்ரி தி ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் மீன் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நான் இதெல்லாமே என்னங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் சொல்லுவேன். அதாவது இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்கலாம், மாதத்தில் எவ்வளோ டைம் எடுக்கலாம், இதுலேருந்து அமௌண்ட்டு, இதில் எவ்வளோ கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாமே இந்த டீல்ஸ் எல்லாமே இருக்குது. இதற்கான வீடியோவில் நான் உங்களுக்கு இதெல்லாமே நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்குறதுனால இதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் மீன் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். மேலே கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்ரி இருக்குங்களா, இதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் மீ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிடுவேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர், ப்ளீஸ் செக் யுவர் மெயில் ஃபார் அ கன்ஃபர்மேஷன் லிங்க் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட். ஸோ நம்ம எந்த மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்திருக்கும். அங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். தெரியுது இல்லைங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் லிங்க்கை எப்படி கிளிக் பண்ணுறதுங்க பற்றி பார்ப்போம்.